السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. சதகல்லாஹுல் அதீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக மார்க்க விஷயங்களை கேட்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, கடந்த வாரம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டாவது முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை என்று அழைக்கப்படுகின்ற துஆவின் சிறப்பை பற்றியும் அதனுடைய விளக்கத்தை பற்றியும் அறிந்தோம். தொழுகை என்பது மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை, அதனை நிறைவேற்றுவது என்பது நம்மீது எந்த அளவிற்கு கடமையாகப்பட்டிருக்கின்றது, அதனை விடும் சமயத்தில் நமக்கு எப்பேற்பட்ட குற்றங்கள் எழுதப்படுகின்றது என்பதை பற்றியும், தொழுவதனால் நமக்கு என்ன நிகழும் என்பதை பற்றியும் சென்ற வாரம் அறிந்தோம். அதாவது தொழுகை என்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் அதனுடைய குறித்தான நேரத்தில் தொழுக வேண்டியது ஒவ்வொரு முஃமின்கள் மீதும் கட்டாய கடமையாகும். இந்த தொழுகை என்ன செய்யும் என்று சொன்னால், நாம் தொழக்கூடிய தொழுகை நாம் செய்கின்ற அன்றாட பாவங்களிலிருந்து, மானக்கேடான விஷயங்களிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாக்கும், நம்முடைய ஈமானை புதுப்பித்து தரும், நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி தரும் என்றெல்லாம் பார்த்தோம். தொழுகையின் வாயிலாகத்தான் ஒரு முஸ்லிம் முழுமையான முஸ்லிமாக ஆக முடியும், அவன் ஒரு சிறந்த முஃமினாக ஆக முடியும், அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அடியானாக ஆக முடியும் என்பதையெல்லாம் பார்த்தோம். அந்த தொழுகையில் ஒரு சில விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டி இருக்கின்றது. தொழுகை என்று சொன்னால் அதோடு சேர்த்து ஒரு சில மற்ற விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக, வெறுமனே வந்தோம் தொழுதோம் என்று இல்லாமல், அந்தந்த நேரத்திற்கான தொழுகையின் அழைப்பு, அந்தந்த நேரத்திற்கான தொழுகையின் நிற்க வைக்கும் பொழுது, தயாராக நிலையில் இருக்கும் பொழுது அதற்கான அழைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், தொழுகைக்கு மக்களை அழைக்கக்கூடியவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற விஷயங்களை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். உதாரணமாக, தொழுகையுடைய விஷயங்கள் மொத்தம் 15 பாடங்கள் கிட்ட இருக்கின்றது. அதில் இரண்டாவது பாடமாக இருக்கக்கூடிய அல் பாபு சானி அல் அதான் வல் இகாமா, அதாவது அசான் என்று அழைக்கப்படுகின்ற பாங்கை பற்றியும், இகாமத் என்று அழைக்கப்படுகின்ற தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தயார் நிலையில் இருப்பதற்காக அழைக்கக்கூடிய அழைப்பினை பற்றியும் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். உதாரணமாக, அல் அசான் என்று சொன்னால் அழைத்தல், அறிவிப்பு செய்தல் என்று அர்த்தம். அதாவது மக்களை ஒரு குறித்த நேரம் வரும் பொழுது அந்த நேரத்திற்கான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக, அந்த நேரம் நெருங்கியவுடன் பல்வேறு வேலைகளிலும் பல்வேறு விஷயங்களிலும் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை தொழுக விரைந்து வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு பணிக்கு அல் அதான் என்று கூறப்படும். அதாவது தொழுகையின் நேரத்தை அறிவித்தல். இந்த அசான் என்கிற ஒன்று இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய வேலைகளில் மூழ்கி இருப்போம், தொழுகையை மறந்தவர்களாக ஆகிவிடுவோம்.
நாம் செய்யக்கூடிய வேலைகளின் பக்கம் தீவிரமாக இருப்போம். எந்த நேரம் வந்துவிட்டது, எதற்கான வக்து வந்துவிட்டது என்கிற ஒரு சூழலை அறிய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இதன் காரணமாகத்தான் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த குறித்த நேரம் வந்தவுடன் அதற்கான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த அறிவித்தலுக்கு அல் அஸான் என்று கூறப்படும். இது அந்த குறித்த நேரத்தை அடைந்தவுடன் அந்த தொழுகைக்கான அறிவிப்பை செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அல் அஸான் என்று கூறப்படும். இகாமத் என்று சொன்னால் அஸான் சொல்லியதிலிருந்து ஒரு சில நேரங்கள் கழித்து தொழுகைக்கு எல்லாரும் தயார் நிலையில் இருக்கும் பொழுது தொழுகையை ஆரம்பிப்பதற்கான ஒரு அறிவித்தலை செய்வதற்கு, தொழுகையை ஆரம்பிக்க மக்களை அழைப்பதற்கான அழைப்பிற்கு இகாமத் என்று கூறப்படும். உதாரணமாக அல் அஸான் என்று சொன்னால் அறிவித்தல், இகாமத் என்று சொன்னால் நிற்க வைத்தல். அல் அஸான் அஸ்ஸன யுஅஸ்ஸின் என்று சொன்னான் அழைத்தான், அறிவிப்பு செய்தான் என்று அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் வ அஸானும் மினல்லாஹி வ ரசூலி, அதாவது அல்லாஹும் அவனுடைய தூதரும் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வருகின்றது. அதுபோல இகாமத் காம யகூம் என்று சொன்னால் நிறுத்தல், நிற்க வைத்தல் என்று அர்த்தம். அதாவது தயார் நிலையில எல்லாத்தையும் நிற்க வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் தயார் நிலைக்கு ஆனதற்கு பிறகு தொழுகையை ஆரம்பிப்பதற்காக ஒரு அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கு இகாமத் என்று கூறப்படும். மார்க்கத்தில் தொழுகைக்கு தயாராக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வசனங்களின் மூலம் அறிவிப்பு செய்தல். எல்லாரும் அறிவிப்பு செய்யணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏதோ ஒரு தஸ்பீஹையோ ஏதோ ஒரு திக்ரையோ ஏதோ ஒரு குர்ஆன் வசனங்களையோ நம்ம சொல்லிட முடியாது. அஸான் அதற்கான அழைப்பு இந்தந்த வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இகாமத் அதற்கான வசனங்கள் இதை முழுமைப்படுத்தியிருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்றது பல்வேறு விதமான ஹதீஸ்களின் வாயிலாக. அந்த குறிப்பிட்ட வசனங்களை கொண்டு அழைப்பதற்கு அஸான் என்றும், ஒரு குறிப்பிட்ட வசனங்களை கொண்டு தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்களை தொழுகைக்கு அழைப்பதற்கும் இகாமத் என்று மார்க்கத்தில் கூறப்படும். இந்த இகாமத்துடைய அஸானுடைய சட்டங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். உதாரணமாக ஒவ்வொரு தொழுகையின் போதும் இந்த அஸானையும் சரி இகாமத்தையும் சரி கூற வேண்டியது, கூறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆண்களுக்குத்தான் அதிகம். ஆண்கள் மட்டும்தான் இதனை கூற வேண்டும், பெண்கள் கூறக்கூடாது. எனவே ஒவ்வொரு தொழுகைக்கும் அஸானையும் இகாமத்தையும் கூறி அந்த தொழுகைகளை நிறைவேற்றுவது என்பது மார்க்கத்தின் மீது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்ட ஒன்றாகும். அதே போல இந்த அஸான் இகாமத் இந்த இரண்டும் மார்க்கத்தை பொறுத்தவரை ஃபர்ல் கிஃபாயா என்ற ஒரு பகுதியில் வரும், ஃபர்ல் கிஃபாயா என்ற கேட்டகரியில வரும். அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு சில நபர்கள் அதனை முழுமைப்படுத்துவதால் மற்றவர்கள் மீது எழப்படுகின்ற குற்றங்கள் தவிர்க்கப்படும். அப்ப ஒரு பள்ளி இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளியில அஸானும் இகாமத்தும் அந்த குறித்த நேரத்தில் கட்டாயமாக சொல்லி இருப்பதனால் அந்த ஃபர்லை நிறைவேற்ற தவறியவர்கள், கரெக்டான உரிய நேரத்தில் தவற விட்டவர்கள் தனிப்பட்ட முறையில் தொழுகும் பொழுது அவர்கள் சொல்லாமல் இருந்தால் கூட ஏற்கனவே அந்த பள்ளியின் வாயிலாக நிறைவேற்றப்பட்ட அஸானும் இகாமத்தும் அவர்கள் செய்த அந்த குற்றங்களிலிருந்து அதனை பாதுகாக்கும். இந்த ஃபர்லு கிஃபாயங்கிறது ஒரு சில பேர் அதை நிறைவேற்றும் பொழுது மற்றவர்கள் மீது எழவுகின்ற குற்றங்களை அது குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சிலர் நிறைவேற்றினால் மற்றவர்களும் குற்றங்களிலிருந்து தப்பி விடுவார்கள். இதற்கு பெயர் தான் ஃபர்லு கிஃபாயா என்று அழைக்கப்படும். அதே போல முஸ்லிம்கள் மஸ்ஜிதில் அஸான் கூறுவது இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுடைய ஒரு அடையாள சின்னமாகும். எப்படி ஒவ்வொரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கின்றதோ, ஒரு சில வழக்க முறைகள் இருக்கின்றதோ, அதே போல இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்முடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடியது என்பது இன்றைய இந்த அஸான். இப்போ ஒரு உதாரணமாக ஒருவர் வெளியூரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்கின்றார் என்று சொன்னால் அந்த இடத்தில் மஸ்ஜித் இருக்குதா இல்லையா என்கிற ஒரு விஷயத்தை அஸானின் மூலம் அவர் அறிந்து கொள்ள முடியும். அதே போல அந்த அஸானை பொறுத்து அவர்களுடைய தொழுகை நேரத்தை அறிந்து கொள்ள முடியும். அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய எந்த ஒரு ஊரில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் சரி,
அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்தில் தொழுகை நிறைவேற்றுவதற்கு அழைக்கக்கூடிய இந்த அழைப்பு பணிக்கு அசான் என்று கூறப்படும். அதே போல மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த அசானையும் சரி இக்காமத்தையும் சரி எக்காரணத்தை கொண்டும் அதனை விடுவதோ புறக்கணிப்பதோ மார்க்கத்தில் ஜாயிஸ் இல்லை. என்ன காரணம் வந்தாலும் அசான் சொல்லாம ஒரு தொழுகை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. அந்த தொழுகை முழுமை பெறாது. அதே போல இக்காமத் சொல்லாமல் அந்த குறிப்பிட்ட தொழுகை நிறைவேற்ற முடியுமா? ஜமாத்தாக நிறைவேற்ற முடியாது. எனவே ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அந்த தொழுகைக்கான அசானையும் இக்காமத்தையும் முழுமைப்படுத்துவது என்பது கட்டாய கடமையாகும். அதனை விடுவதற்கோ தவற விடுவதற்கோ அல்லது பொடுபோக்காக விடுவதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதே போல இந்த அசானை பொறுத்தவரை இது பெண்களுக்குத்தான் ஆண்களுக்குத்தான் கடமை, பெண்களுக்கு கடமை இல்லை. உதாரணமாக பெண்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் வீடுகளில் தொழுகின்றார்கள் என்று சொன்னால், தொழுகைகளை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால், அல்லது நிறைய பெண்கள் சேர்ந்து ஜமாத்தாக தொழுகை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஒரு நேரத்தில் அவர்கள் தனியாக தொழுதாலும் ஜமாத்தாக தொழுதாலும் பெண்கள் இருக்கக்கூடிய சபையில் இக்காமத்தையும் அசானையும் சொல்வதென்பது அவர்கள் மீது கடமை அல்ல, இது ஆண்களுக்குத்தான் பொருந்தும். எனவே பெண்கள் மீது இது கடமை இல்லை. அதே போல இந்த அசானும் சரி இக்காமத்தும் சரி குறிப்பாக ஃபர்லு தொழுகைகளுக்கு மட்டும்தான் இது உரித்தானது. மற்ற தொழுகைகளுக்கு இக்காமத் கூறுவதோ அசான் கூறுவதோ என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று. பொதுவாக சுன்னத் தொழுகின்றோம், நஃபில் தொழுகின்றோம், மற்ற நஃபில் வணக்கங்களை தொழுகின்றோம் என்று சொன்னால் அதற்காக ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த நஃபிலுக்காக சுன்னத்துக்காக நம்ம ஃபர்லு அதாவது அசான் சொல்றதுக்கோ இக்காமத் சொல்றதுக்கோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இது ஒன்லி ஃபார் ஃபர்லு தொழுகைகள். இது ஃபர்லு தொழுகைகளுக்காக மட்டும்தான் அசானும் இக்காமத்தும் மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஒன்றாகும். அதே போல பெண்கள் ஜமாத்தாக தொழும்போது அவர்களுக்கு கூற வேண்டியது அவர்கள் மீது கட்டாயம் இல்லை. இதெல்லாம் அசான் இக்காமத் கூற வேண்டிய அல்லது அதனை நிறைவேற்ற வேண்டிய சட்டதிட்டங்கள். அடுத்ததாக ஒன்று இருக்கின்றது, அசான் இகாமத் உடைய நிபந்தனைகள். அவற்றை முழுமைப்படுத்துவதற்கு நாம் என்னென்ன நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் ஒரு சில விஷயங்களை நமக்கு வரையறுத்து தருகின்றது. அதாவது உதாரணமாக அசான் சொல்லக்கூடியவரும் சரி அல்லது இகாமத் சொல்லக்கூடியவரும் சரி இஸ்லாத்தின் பார்வையில் குறிப்பாக அவர் முஸ்லிமாக முதலில் இருக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாத நபர்கள் இகாமத்தையோ அசானையோ சொன்னால் அது சரியாகாது, அது மார்க்கத்தில் பிழையை ஏற்படுத்தும். எனவே அசான் சொல்லக்கூடியவரும் இகாமத் சொல்லக்கூடியவரும் கண்டிப்பான முறையில் முஸ்லிமாக இருக்க வேண்டும். அதே போல அசான் சொல்லக்கூடியவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதாவது ஒரு பகுத்தறிந்து பிரித்தறியக்கூடிய தன்மையை தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பருவ வயதை அடைந்த நாம் என்ன செய்கின்றோம் என்ற செயலை அறியக்கூடிய ஒரு பகுத்தாய்வு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு திறமை இருக்க வேண்டும். ஏனோதானோ என்று இஸ்லாத்தை பற்றி சரியாக தெரியாதவர்கள் குழம்பியவர்கள் இக்காமத்தையோ அசானையோ நிறைவேற்றுவதென்பது மார்க்கத்தில் கூடாத ஒன்றாகும். உதாரணமாக ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்கள் பைத்தியக்காரர்களை போல இருப்பார்கள் அல்லது போதையில் இருப்பார்கள். அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. அப்பேற்பட்டவர்கள் ஏதோ நேரத்தை அந்த தொழுகையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அசானையும் இக்காமத்தையும் அவர்கள் கூறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பக்குவமற்ற குழந்தைகள், அதாவது தமீஸ் என்று அழைப்பார்கள். தமீஸ் என்று சொன்னால் பக்குவமற்ற சிறுவர்கள் அசானையும் இக்காமத்தையும் கூறுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று. ஒருவேளை சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பக்குவமான நிலையில் இருக்கிறார்கள், தொழுகையை பற்றி தெரிந்திருக்கிறார்கள், இகாமத் அசானுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தாராளமாக சொல்லலாம், தவறில்லை. அது அல்லாமல் விவரம் இல்லாத குழந்தைகள் அசானையோ இக்காமத்தையோ தவிர்த்து கொள்ள வேண்டியது நல்லது. அதே போல ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய சமயத்தில் உதாரணமாக நாம் இங்கு தொழுகின்றோம் என்று சொன்னால் இந்த பள்ளியில் பெண்களும் தொழுகின்றார்கள், ஆண்களும் தொழுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பெண்கள் முன்னே இகாமத் சொல்வதற்கான எந்த ஒரு அனுமதியும் இல்லை. பெண்கள் இகாமத்தையோ அசானையோ பள்ளிகளில் மஸ்ஜிதுகளில் கூறுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதே போல பெண்களை போல இருக்கக்கூடிய அரவாணி என்று அழைக்கப்படுகின்ற ஹுன்சா என்று சொல்வார்கள் மார்க்கத்தில்.
அப்பேற்பட்டவர், அதாவது ஆனா பெண்ணா என்ற நிலை கண்டறியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களும் அசானையோ இகாமத்தையோ முன்னிலையில் வந்து சொல்வதென்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன் மார்க்கம் இதனை தடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெண் மற்ற ஆண்களுக்கு முன்னிலையில் வந்து தன்னுடைய குரலை உயர்த்தி அசானையோ இக்காமத்தையோ கூறும் பொழுது அதன் வாயிலாக ஒரு சில தவறுகள், விரும்பத்தகாத செயல்கள் நடக்க இயலும். இதனை தவிர்த்து கொள்ளும் விதமாக மார்க்கம் ஆண்களுக்கு மத்தியில் பெண்களின் குரலை உயர்த்தி, அது அசானாக இருக்கட்டும், அது இக்காமத்தாக இருக்கட்டும், குரானை ஓதக்கூடிய ஒரு சூழலாக இருக்கட்டும், அதனை தவிர்த்து கொள்ளுமாறு மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதே போல அரவாணியை தவிர்ப்பதற்கான காரணம் என்னென்று சொன்னால், அவர்கள் முழுமையான ஆண் தானா பெண் தானா என்கிற ஒரு நிலையை நம்மால் முழுமையாக கண்டறிய முடியாது. எனவே அது போன்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற நிலையில் முன்னிலையில் வந்து அசானையோ இக்காமத்தையோ நிறைவேற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் தான் அசான் கூற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததற்கு பின்னால், அசருடைய நேரத்தை வந்ததுக்கு அப்புறம் தான், அல்லது அந்த அசருடைய நேரத்தை அடைந்தவுடன் தான் அந்த அசானை கூற வேண்டும். அதனை தவிர்த்து விட்டு அந்த நேரம் வருவதற்கு முன்பாகவே அல்லது முந்தைய வக்திற்கான நேரம் முடிவதற்கு முன்பதாகவே அந்த குறிப்பிட்ட அசானையோ இகாமத்தையோ கூறி தொழுகைகளை நிறைவேற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும், ஒரு சில நேரங்களை தவிர. உதாரணமாக ஃபஜ்ருடைய நேரங்களிலும் அல்லது ஜும்மாவுடைய நேரங்களில் அதனுடைய நேரம் வருவதற்கு முன்னால் அந்த வக்துடைய முதல் நிலையில் அந்த அசானை நிறைவேற்றலாம், தவறில்லை. ஒரு வக்த் இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கத்தை பொறுத்தவரை அவ்வளவு வக்த் ஆகிர் வக்த் என்று இரண்டாக பிரிக்கலாம். ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அதனுடைய ஆரம்ப காலத்தின் அளவு, இறுதி கட்டத்தின் அளவு என்று மார்க்கம் இருவரையாக பிரித்து வைத்திருக்கின்றது. இப்பேற்பட்ட சூழலில் பொதுவாக ஃபஜ்ர் தொழுகைகளிலும் ஜும்மா தொழுகைகளிலும் முதல் அசானை அதனுடைய முதல் வக்தில் நாம் சொல்லலாம் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தருகின்றது. அதே போல இகாமத்தை நிறைவேற்றுவதற்கு இமாம் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தவுடன் அனைவரும் தயாரான நிலையில் இருந்ததற்கு பின்னால் தான் இகாமத்துடைய நேரம் வந்தவுடன் தான் இகாமத்தை கூற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்றது. அதே போல இந்த அசானுடைய வசனங்களையும் இகாமத்துடைய வசனங்களையும் மார்க்கம் எப்படி சொல்லி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றதோ, நபி மொழிகளின் வழியாக ஹதீஸ்களின் வாயிலாக எப்படி கூற வேண்டும், உச்சரிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்றதோ, அதனுடைய அடிப்படையில் அசானையும் சரி இகாமத்தையும் சரி வரிசையாக தொடர்ச்சியாக கூற வேண்டுமே தவிர அதனுடைய வசங்களை முன்பின் மாற்றி அமைத்து நமக்கு தகுந்தாறு போல உச்சரிக்க கூடாது. உதாரணமாக இதை இப்படிதான் ஆர்டரா சொல்லணும்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை தவிர்த்துட்டு முன்னாடி இருக்கிறத பின்னாடி, பின்னாடி இருக்கிறத முன்னாடி மாத்தி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. மார்க்கம் எப்படி சொல்ல வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றதோ அதே போல அதனுடைய அடிப்படையில் அதனை வரிசையாக தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்ற வேண்டும். அதே போல அசானையும் சரி இகாமத்தையும் சரி அரபு மொழியில் தான் கூற வேண்டும், நம்முடைய தாய்மொழிகளில் கூறக்கூடாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேச்சாளர்கள் அல்லது முற்போக்கு சிந்தனைவாதிகள் என்ன கூறுவார்கள் என்று சொன்னால், நீங்கள் எந்த மொழியில் இருக்கின்றீர்களோ அந்த மொழியைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த காலத்தில் நபிமார்களுடைய மொழி அரபு மொழியாக இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் குரான் வசனங்களையும் தொழுகையில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்குகளையும் குத்பாக்களிலும் அவர்கள் தங்களுடைய தாய்மொழிகளை பயன்படுத்தினார்கள், தன்னுடைய மக்களுக்கு தகுந்தவாறு அரபு மொழியை பயன்படுத்தினார்கள். ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றீர்களோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் உங்களுடைய மொழிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சில மார்க்கம் சரியான முறையில் அறியாத குழப்பவாதிகள் இது போன்று கூறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். சொல்ல வேண்டிய விஷயங்களை தாய்மொழியில் கூற வேண்டும், ஆனால் தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கும் அசான் இகாமத் என்று குரானுடைய வசனங்களை பயன்படுத்துவதற்கும் அது எந்த மொழியில் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றதோ அதனுடைய மொழியைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கு வேண்டால் நம்முடைய தாய்மொழியை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அதனை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அந்த அரபு மொழியைத்தான் பின்பற்ற வேண்டும். உதாரணமாக குரான் அரபு மொழியில் இறங்கியிருக்கிறது என்று சொன்னால் அதனை அரபு மொழியில் அழகாக உச்சரிப்பதுதான் அது வழக்கமானது. அதனை விட்டுவிட்டு அதனை நான் மொழிபெயர்த்து தொழுகையில் தமிழ் மொழியில் நான் உச்சரிக்கின்றேன் என்று சொன்னால் அது விதண்டாவாதனம் செய்வது, அல்லாஹுக்கு மாறு செய்வதை போல ஒரு கடு. அதே போல அசான் என்று சொன்னால் நீங்கள் மக்களை தொழுகைக்குத்தானே அழைக்கிறீர்கள்,
அப்படி அழைக்கும் பொழுது மக்கள் எந்த மொழியை பயன்படுத்துகின்றார்களோ அந்த மொழியை பயன்படுத்தி நீங்கள் அழைத்தால் தான் அது சரியாகும் என்று சொன்னால் மார்க்கம் அவ்வாறு நமக்கு வரையறுத்து தரவில்லை. எனவே ஒரு சில விஷயங்களில் மார்க்கம் எதனை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றதோ அதனை அப்படியே பின்பற்றினால்தான் அது அனைவருக்குமானது. உதாரணமாக இப்படி வச்சுக்கலாம், அசான் அரபு மொழியில் இருந்தால் இதற்கான ஃபார்முலா இப்படிதான் இருக்குங்கிறது அரபு மொழி தெரியாதவர்களுக்கும் தெரியும் இல்லையா? இப்ப உதாரணமா ஒரு நபர் வெளியூர்களில் செல்லக்கூடிய சமயத்தில் தொழுகையுடைய நேரம் வருகின்றது. அப்ப தொழுகையுடைய நேரத்துல அல்லாஹு அக்பர் என்று அரபு மொழியில் உச்சரித்தால்தான் அந்த அந்த ஊர் வாசிகள் இல்லாத வெளியூர் வாசிகளுக்கும் தெரியும், ஓகே இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, இது அசான் என்று தெரியும். அதனை மறுத்துவிட்டு நீங்கள் அந்தந்த ஊர் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மொழிகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வெளியூர்களிலிருந்து வந்தவர்களுக்கு இது பாங்கின் அழைப்பு, பள்ளிவாசலின் மூலமாக வரக்கூடிய அழைப்பா அல்லது வேற கோவில்களிலோ அல்லது மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய அழைப்பு முறையா என்பதை அவர்களால் கண்டறிய முடியாது. அப்ப ஒரு பொதுவான லாங்குவேஜ் இருக்கணும். பொதுவான லாங்குவேஜ் அல்லாஹ் எதை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானோ அதனை பயன்படுத்தும் பொழுதுதான் அது அனைவருக்கும் பின்பற்றக்கூடிய சாத்தியமான ஒன்றாக கருதப்படும். அதே போல இந்த அசானை பொறுத்தவரை, இந்த அசான் என்று சொன்னால் அழைப்பு முஅத்தின், பிலால் என்று சொல்வார்கள், முஅத்தின் என்று இந்த அசானுடைய வார்த்தையிலிருந்து தான் முஅத்தின் என்கிற வார்த்தை, அதனுடைய ரூட் வேர்டு என்னன்னு சொன்னா அசான், அழைத்தல், அழைக்க கூடியவருக்கு முஅத்தின். இதிலிருந்து தான் இந்த வார்த்தை வந்திருக்கு. நம்ம முஅத்தின் சொல்லுவோம், பிலால்னு சொல்லுவோம், மோதினார்னு சொல்லுவோம். அந்த முஅத்தின் என்கிற வார்த்தையை தமிழில் உச்சரிக்க அந்த வார்த்தையை கொலை பண்ணி கடைசியில நம்ம ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், என்ன மோதினார். அவர் எதுல போய் மோதினாருன்னு தெரியாது. ஆக்சுவலா அந்த வேர்டு என்னது முஅத்தின். அந்த முஅத்தினுடைய வார்த்தை பேச்சு வழக்கில் வரும் பொழுது அது சற்று கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கடைசியில மோதினாருங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருச்சு. அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த முஅத்தின், அந்த அதானை அறிவிக்கக்கூடியவர்கள், இகாமத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டதிட்டங்களை மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்றது. அவர்கள் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சில விஷயங்களையும் மார்க்கம் நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றது. முதலாவதாக அசான் அதனை கூறக்கூடியவர்கள் இடத்தில் 3 பண்புகள் இருக்க வேண்டும். முதல் பண்பு என்னன்னு சொன்னா அல் அதுல், அவர் நீதமுள்ளவராக இருக்க வேண்டும். உண்மையாளர் நீதமுள்ளவராக, எல்லா விஷயங்களிலும் நல்லதை பேணக்கூடியவர்களாக, நீதமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். குழப்பவாதியாக இருக்கக்கூடாது. இரண்டாவது அல் அதப், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இறைவனின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்கள். எனவே அவர்கள் நல்லொழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது அல் அமீன், நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாதவராக அவர் இருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை இல்லாதவரை நாம் முஅத்தினாக தேர்வு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த விஷயங்களை மார்க்கம் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா, அசானை வைத்துத்தான் மக்கள் தொழுகையின் நேரத்தையும் நோன்புடைய நேரத்தையும் அதனுடைய முடிவையும் ஆரம்பத்தையும் முடிவு செய்கின்றார்கள் இல்லையா? ஒரு அசான் அந்த நேரத்தை வச்சுதான், ஓகே முஅத்தின் கூப்பிட்டுட்டாரு, இந்த வக்துக்கான நேரம் வந்துருச்சு, அல்லது முந்தைய வக்து முடிவுக்கு வந்துருச்சு, அல்லது அந்த அசானை வைத்துத்தான் ஓகே நமக்கு சஹருடைய நேரம் நிறைவடைந்து விட்டது, அந்த அசானை வைத்துத்தான் இஃப்தாருடைய நேரம் வந்து விட்டது என்கிற விஷயங்களை நாம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு முழு மூச்சாக அவர்களை நம்பி நாம் இந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய சமயத்தில் இந்த அசானை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், அனைத்து மக்களையும் இறைவனின் பால் பள்ளியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் நம்பிக்கைக்குரியவராகவும் நல்லொழுக்கம் உள்ளவராகவும் உண்மையானவராகவும் இருக்க வேண்டும். உண்மை இல்லாதவராக இருந்தால் என்று சொன்னால் அவர்கள் நேரம் வருவதற்கு முன்பாகவே அசானை கூறிவிடுவார்கள். அது தவறான ஒன்றாக ஆகிவிடும். உதாரணமா, இஃப்தாருடைய நேரம் வரதுக்கு முன்னாடியே அவர் அசானை சொல்லிட்டார்னா அந்த அசானுடைய சத்தத்தை கேட்டு பல பேர் தன்னுடைய நோன்பை திறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நேரம் வருவதற்கு முன்பாகவே அவர் அதனை சொல்லக்கூடிய சமயத்தில் அனைவரும் பாவத்தாளியாக ஆகிவிடுவார்கள். எனவே முஅத்தினாக இருக்கக்கூடியவர்கள் அல் அதுல் வல் அதப் வல் அமீன், நல்லொழுக்கம் உள்ளவராக, நீதமுள்ளவராக, உண்மையாளவராக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தருகின்றது. அதே போல அசானை கூறக்கூடியவர்கள் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். பருவம் இல்லாத, விவரம் இல்லாத
சின்னவர்கள் அல்லது பருவம் அடைந்தும் சரியான பக்குவம் இல்லாதவர்கள் முஅத்தினாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தருகின்றது. அதே போல தொழுகையின் நேரத்தை அறிந்தவராக இருக்க வேண்டும். முஅத்தின் இருக்கிறாருன்னு சொன்னா அடுத்த வக்துடைய டைம் என்ன, அதுக்கு அடுத்த வக்துடைய டைம் என்ன, இந்த வக்துடைய டைம் எப்போ முடிய போகுது அப்படிங்கிற நாலேஜ் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாம சரியான நேரத்தை தெரியக்கூடியவராக இல்லை என்று சொன்னால் அசானை கண்ட நேரத்தில் சொல்லக்கூடியவராக இருப்பார். இக்காமத்தை கண்ட நேரத்தில் சொல்லக்கூடிய இது அப்ப என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை இதன் மூலமாக நாம் காணலாம். எனவே தொழுகையின் நேரத்தை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதே போல நேரத்தை கவனிக்கக்கூடிய அறிவு திறமை இல்லை என்றால் என்ன ஏற்படும்? தவறான நேரத்தில் அசான் கூறுவார் அல்லது அந்த நேரத்துடைய முதல் வக்தை அந்த சிறப்பான அந்தஸ்தருடைய வக்தை இழக்கக்கூடியவராக ஆகிவிடுவார். சரியான நேரத்தை, ஏன்னா அந்த அசான் சொல்றதுக்குன்ற ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு, அந்த நேரம் சிறப்பு வாய்ந்த நேரம், அந்த நேரத்தை என்ன செய்வாரு? தக்க விட்டுருவார். எனவே குறிப்பிட்ட நேரத்தை நன்கு அறிந்தவராக அவர் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தருகின்றது. அதே போல மக்களுக்கு அவருடைய சப்தம் நன்று போய் சென்று சேருகின்ற அளவிற்கு அவருடைய குரல் வளம் நன்று தெளிவாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தருகின்றது. குரல் வளம் இல்லாதவர் அல்லது ஒரு சில இயற்கையா ஒரு சில பேருடைய குரல் வளம் நல்லா சவுண்டா போல்டா இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப கீச்சு குரலா சாஃப்ட் டோன்ல இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அசான் சொல்லும் போது சரியான முறையில மக்களை போய் சென்றடையாது, அல்லது அவருடைய குரல் வளம் சரியில்லை என்று சொன்னால் மக்கள் அதை கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கக்கூடியவர்களாக ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே அசான் சொல்லக்கூடிய குரல் வளம் நல்ல சப்தமா இருக்கணும், தெளிவாக இருக்க வேண்டும், மக்களுக்கு அனைவருக்கும் போய் சென்றடையும் அளவிற்கு அவருடைய குரல் வளம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தருகின்றது. அதே போல அசானை கூறக்கூடியவர் பிலாலாக இருக்கக்கூடியவர்கள் என்ன நிலையில் இருக்கக்கூடாது? ஹதஸ் அக்பர் ஹதஸ் அஸ்கர், அதாவது பெருந்தொடக்கிலிருந்து சிறுதொடக்கிலிருந்து விலகியவராக இருக்க வேண்டும். ஒழு இல்லாம சொல்லலாம் என்று மார்க்கம் ஒரு சில இடங்களில் நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்றது. ஆனாலும் கூட அசானை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக ஒழுவை நிறைவேற்றுவதற்கு பிறகு அந்த அசானை சொன்னால்தான் அது முழுமையான நன்மையை நமக்கு ஏற்படுத்தி தரும். அப்ப அதே போல குளிப்பு கடமையான ஒருவர் அல்லது பெரிய பாவங்கள்ல ஈடுபட்டிருக்கிற ஒருவர் சுத்தமில்லாத நிலையில அசானையோ இக்காமத்தையோ சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே அசான் சொல்லக்கூடியவர் சுத்தமான நிலையில் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்துகிறது. அதே போல இக்காமத் அசான் சொல்லக்கூடியவர்கள் கிப்லாவை முன்னோக்கியவர்களாக நின்ற நிலையில்தான் இதனை நிறைவேற்ற வேண்டும். குருட்டாம்போக்கில் எங்கேயோ பார்த்துக்கிட்டு கிப்லாவை விட்டும் திசை திருப்பியவர்களாக அசானை சொல்லிலாளர்கள் என்று சொன்னால் அது அசானுக்கு கொடுக்கக்கூடிய ஒழுக்கமாக கருதப்படாது. எனவே நின்ற நிலையில் படுத்துக்கிட்டு அசான் சொன்னா ஏத்துக்குவோமா நம்ம? அது ஒழுக்கத்திற்கு மாறான செயல். எனவே இந்த இரண்டு நிலைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். நின்ற நிலையில் தான் சொல்ல வேண்டும், அதுவும் கிப்லாவை முன்னோக்கியவராகத்தான் அசானையும் சரி இக்காமத்தையும் சரி நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்றது. அதே போல அசான் சொல்லக்கூடிய சமயத்திலும் அசான் சொல்லக்கூடிய சமயத்தில் தன்னுடைய இரு கை விரல்களை இரு காதுகளில் வைத்தவாறு அவர் அசானை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் வரையறுத்து தந்திருக்கின்றது. இரண்டு கை விரல்களையும் தன்னுடைய காதுகளில் வைத்து அசானை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. அதே போல ஹையா அலஸ்ஸலா என்று சொல்லக்கூடிய சமயத்தில் அவர் வலது புறம் திரும்பக்கூடியவராகவும், ஹையா அலல் ஃபலாஹ் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் இடதுபுறம் திரும்பக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்றது. இதனுடைய விஷயங்கள் எல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியதுதான். இருந்தாலும் நாம் இதனை ஒரு பாடமாக படிக்கும் பொழுது இதனை சற்று நாம் நன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அசானை கூறும் பொழுது நீட்டி நிதானமாகவும், இக்காமத்தை கூறும் பொழுது சுருக்கமாகவும் விரைவாகவும் கூற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி தந்து. இதுல நிறைய இடங்கள்ல மிஸ்டேக் நடக்குது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம பள்ளிகள்ல மிஸ்டேக் நடக்குது. அசானை நீட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டியும், அல்லது ஒரு சில இடங்கள்ல அசான் கூறும் பொழுது என்னன்னு சொன்னா அசான் சொல்றாங்களா இக்காமத் சொல்றாங்கன்னு தெரியாது, ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருவாங்க. எனவே
மார்க்கத்தை பொறுத்தவரை, அசானை பொறுத்தவரை, அசான் என்பது நீட்டி நிதானமாக இது அதான் என்று மக்கள் அறியும் அளவிற்கு அதனுடைய போக்கு இருக்க வேண்டும். அதே போல இகாமத் என்பது சுருக்கமாக விரைவாக, அந்த இடத்துல இகாமத் சொல்லக்கூடிய இடத்துல நீட்டி நீட்டி ரொம்ப கிராத்து படிச்சுட்டு இருக்க கூடாது, ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்றது. இது முஅத்தின் பின்பற்ற வேண்டிய செயல்முறைகள். நான்காவது சட்ட விளக்கம் என்னன்னு சொன்னா, அசான் இகாமத் கூறுவதுடைய விளக்கம். இதனை எப்படி கூற வேண்டும், என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு ஒரு சில விஷயங்களை போதிக்கின்றது. அதாவது ஹதீஸ்களின் அடிப்படையில். உதாரணமாக அசான்ல என்னென்ன வருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இதுலயும் கூட நிறைய பேர் வீடுகளில் தொழுகும் பொழுது பல்வேறு விதமான தவறுகள் செய்கிறார்கள். என்னன்னு சொன்னா, இப்ப இந்த லாக்டவுன்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். வீடுகள்ல தொழுகை நிறைவேற்றும் பொழுது வீட்டில் ஜமாத்து நடக்கும். அப்ப இருக்கக்கூடிய நபரை யாரையாச்சும் அசான் சொல்லுங்க, யாரையாச்சும் இகாமத் சொல்லுங்கிற சமயத்துல அசான்ல இருந்துகிட்டு கதுகாமத் இஸ்லா சொல்றாங்க. அசான் சொல்லும் பொழுது கதுகாமத் இஸ்லாவையும் சேர்த்து சொல்கிறார்கள். இல்ல அதே போல மற்ற வக்துடைய அசான்களில் அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம் என்கிற வாசகத்தை சேர்க்கக்கூடியவர்களாக, அல்லது அசான சொல்லக்கூடிய சமயத்துல இகாமத் மாறிய, இகாமத் சொல்றத அசான் மாறிய. இது ஏன் என்று சொன்னால், நாம் தொழுகிறோம், ஓதுகிறோம், எல்லாம் செய்கின்றோம், ஆனால் அதனை பிராக்டிஸ் செய்யறதில்லை. பாங் சொல்றதுக்கு தான் முஅத்தின் இருக்காரு, பிலால் இருக்காரு, அது நம்மளுடைய வேலை இல்லை என்று நாம் சர்வசாதாரணமாக அதனை கடந்து விட்டு செல்கின்றோம். ஆனால் அப்படி இல்லை. எந்த ஒரு சூழல் இருந்தாலும் மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களையும் தெரிந்திருக்க வேண்டும். நமக்கு பாங்கு சொல்லவும் தெரிந்திருக்க வேண்டும், இகாமத் சொல்லவும் தெரிந்திருக்க வேண்டும். இமாம் இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் தொழுகை நிறைவேற்றும் அளவிற்கும் அதற்கான நாலேஜும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இது ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் உரித்தானது என்று மார்க்கம் எந்த இடத்திலும் வலியுறுத்தவில்லை. எனவே அதனுடைய சட்டத்திட்டங்களையும் அதனுடைய சாராம்சங்களையும் நாம் சரியான முறையில் கற்று தெரிந்திருக்க வேண்டியது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். அப்ப அசானுடைய வசனங்கள் நமக்கு தெரியும். எப்படி வரும்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதுக்கப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 விடுத்தம். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 விடுத்தம் வரும். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ் 2 விடுத்தம். ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ் அப்படின்னு சொன்னா தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யானா சீக்கிரம், உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பது அதற்கான அர்த்தம். ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொன்னால் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஃபலாஹ்னு சொன்னா வெற்றி, வெற்றியின் பக்கம் நீங்கள் வெற்றி, உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றி அடைவதற்காக நீங்கள் தொழுகையின் பக்கம் பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அழைப்பது. ஹய்யா அலல் ஃபலாஹ் 2 விடுத்தம் வரும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் முடியும். இப்ப இந்த சமயத்துல நம்ம ஹய்யா அலல் ஸலாஹ் என்று சொல்லும் பொழுது வலதுபுறம் திரும்ப வேண்டும். ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லும் பொழுது இடதுபுறம் திரும்ப வேண்டும். அதே போல இதுல மற்ற வார்த்தைகள், இதுல இடைச்சுறுகள் வராது. இது அசானுடைய ஃபார்மேட். இதுல இகாமத் சொல்லும் பொழுது இதுல நம்ம ஒரு சில நேரங்கள்ல ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு விடுத்தம் சொல்லுவார்கள். உதாரணமா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 1 விடுத்தம், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 1 விடுத்தம், ஹய்யா அலல் ஸலாஹ் 1 விடுத்தம், ஹய்யா அலல் ஃபலாஹ் 1 விடுத்தம், கத் காமத்திஸ் ஸலாஹ் ஹதீஸின் அடிப்படையில் 2 விடுத்தம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இது மற்ற மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள். ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை 2 விடுத்தம் ஒவ்வொன்றும் உச்சரிக்கப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 விடுத்தம், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 விடுத்தம். மற்ற இடம் சொல்லிட்டு கத் காமத்திஸ் ஸலாவும் 2 விடுத்தம். கத் காமத்திஸ் ஸலா என்று சொன்னால் தொழுகைக்காக நில்லுங்கள் என்று அர்த்தம். தொழுகைக்காக உங்களுடைய சஃபுகளை சரியான முறையில் பார்த்துவிட்டு நீங்கள் தயாரான நிலையில் நில்லுங்கள் என்று அர்த்தம். இது இகாமத்துடைய ஃபார்மட். இப்ப ஃபஜ்ருடைய அசான்ல மட்டும் எக்ஸ்ட்ரா 2 வரும். என்ன? ஹய்யா அலல் ஃபலாஹுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் சொல்லி நிறைவேற்றுவதற்கு முன்னால் அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம் என்கிற வார்த்தை அதில் இடம்பெறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம், தொழுகை என்பது தூக்கத்தை விட சிறந்தது. மற்ற வக்தில் நம்ம தொழுகிறது இல்லை, ஃபஜருடைய நேரத்துல தான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருப்போம்.
அப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடிய தூக்கத்தை காட்டிலும் இந்த தொழுகை என்பது மிகச் சிறந்தது என்று அழைக்கக்கூடிய வசனம் ஃபஜ்ர் தொழுகையில மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இடம்பெறும். இது மற்ற தொழுகைகளில் இடம்பெறாது. இது அசானுடைய ஃபார்மட்டு, இக்காமத்துடைய ஃபார்மட்டு. இப்ப இது 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 ஹதீஸ்ல பெரும்பாலும் அசானுடைய பொறுத்தவரை, மார்க்கத்தை பொறுத்தவரை பெரும்பாலான அசான் யார் சொல்லியிருக்கான்னு சொன்னா நமக்கு தெரியும். கருப்பினத்தை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதிகமான முறையில் அசானை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அந்த நிறத்தை வைத்து பாகுபாடுத்தி பார்க்க கூடாது என்கிற ஒரு விஷயத்தை அனைத்து மக்களுக்கும் உணர்த்தும் விதமாக காபத்துல்லாவின் மீது ஏறி நின்று அசான் கூறக்கூடிய ஒரு வாய்ப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தார்கள், கட்டளையிட்டார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். நீட்டி நிதானமாக அசானை இவ்வாறு கூற வேண்டும், இக்காமத்தை இவ்வாறு கூற வேண்டும். இப்ப இதுல என்னன்னு சொன்னா, பெரும்பாலும் மற்ற மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதிகமான பயணத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க. வெளியூர்கள் எங்க போனாலும் பிலால் ரலியல்லாஹு அவங்க கூட இருப்பாங்க. அப்ப மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறது யாரு கூடன்னு சொன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூட தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவர்கள் கூறக்கூடியதை வைத்து ஒரு சில மார்க்கறிஞர்கள் இந்த விஷயங்களை நமக்கு வரையறுத்து தருகின்றார்கள். அதாவது இகாமத்தில் ஒரு விடுத்தம் நாம் உச்சரிக்க வேண்டும் என்று. ஆனால் அதே சமயத்தில் தர்ஜி என்று அழைக்கப்படுகின்ற 2 விடுத்தம் அதனை உச்சரிப்பதாலும் எந்த தவறும் இல்லை. இது ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை. இதனை அதே போல இந்த அசானுடைய சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது குறிப்பா நம்ம ஒரு முஅத்தின் எப்படி அதான் சொல்றாரோ அதே வசனத்தை நாம் அவருக்கு பின்னால் உச்சரிப்பது என்பது அசானுக்கு பதில் அளிப்பதை போன்று. அதாவது ஒரு ஹதீஸ்ல வருது, அன் சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால இதா சமிஅத்துமுன் நிதா, நீங்கள் ஒருவேளை அசானை கேட்டால் ஃபகூலு மிஸ்லமா யகூலுல் முஅத்தின், கூறுங்கள் முஅத்தின் எப்படி அழைக்கின்றாரோ அதே போல நீங்களும் அழையுங்கள் என்று இந்த ஹதீஸின் வாயிலாக அந்த ஹதீஸ் அதாவது பாங்குக்கு பதில் சொல்றதும் பாங்க, அசானுக்கு பதில் சொல்றது அப்படின்னு சொன்னா இதுதான். ஹய்யா அலா ஸலா, அதாவது அல்லாஹு அக்பர் சொல்லும்போது நம்மளும் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது நம்மளும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நாமும் அந்த முஅத்தினோடு சேர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹய்யா அலா ஸலாஹ் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அதே போல ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று கூறும் பொழுதும் நாம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் இதனை அதே போல பதிலளிக்க வேண்டும். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்ல வருது, எவர் ஒருவர் முழு இஹ்லாஸோடு முழு உள்ளத்தோடு இந்த அசான் கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த அசானுக்கு அதே போல பதிலளிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்க தருகின்றான் என்பதாக ஹதீஸ்களில் வருகிறது. எனவே நாம் பாங் சொல்ற நேரத்துல பேசுறது, போன் நோண்டுறது அல்லது வேற விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறது அல்லது டிவி நாடகங்களை பொதுவாக பெண்கள் வீட்டுல பாங் சொல்லுது அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா வெறும் மியூட்ல போட்டுக்குவாங்க, நாடகத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனை தவிர்த்து விட்டு முழுமையாக அந்த அசானுக்கு நாம் பதிலளிக்குவது என்பது நம் மீது கட்டாய கடமை. அதே போல அந்த அசானை கேட்டதற்கு பிறகு என்ன துவா ஓத வேண்டும் என்றும் மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்றது. நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் பொதுவா என்ன துவா ஓதுவோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதுனா முஹம்மதினில் வஸீலா வல் ஃபதீலா வபஅஸஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅதா. அதாவது இதற்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வே இந்த பரிபூர்ண அழைப்பின் அதிபதியே, இந்த அழைப்புக்கான அதிபதி யார்? அல்லாஹ் தானே. இந்த பரிபூர்ண அழைப்பின் அதிபதியே, அதாவது ஸலாத்தில் காயிமா நிறைவேற்றப்பட்ட முழுமையான தொழுகையின் அதிபதி, இந்த தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டது, இந்த நிறைவேற்றப்பட்ட தொழுகையை நமக்கு வழங்கியது அல்லாஹ். அப்ப அந்த அல்லாஹ்வை புகழும் விதமாக இந்த துவாவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதினில் வஸீலா வல் ஃபதீலா வபஅஸஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅதா. அதாவது முஹம்மது நபி அவர்களுக்கு நீ வசீலாவையும் சிறப்பையும் தருவாயாக, அவர்களுக்கு நீ வாக்களித்த மகாமே மஹ்மூத் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தில் அவர்களை நீ எழுப்புவாயாக என்கிற துவாவை நாம் கேட்க
நம் மீது கடமையாகிறது. இந்த துவாவை யார் யாரெல்லாம் பாங்ஸ் கேட்டதற்கு பிறகு சொல்லுவார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய சிபாரிஸ் மறுமை நாளில் கிடைக்கும் என்கிற உத்தரவாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு சொல்லுகின்றார்கள். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றி நாம் அதனுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், அதனைப்படி பின்பற்ற வேண்டும். இகாமத் சொல்ல தெரியாதவர்கள், அசான் சொல்ல தெரியாதவர்கள் அதனை கேட்டு நாமும் பிராக்டிஸ் செய்து பயிற்சி செய்து அதனை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட நபருடைய வேலை என்று ஒதுக்கிவிடக்கூடாது. வல்ல அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.